இந்த விழா பலவிதமான கதைகளை பலவிதமான I am studying first standard. My school name is Panchayat Union Primary School, Pudur. Today is August 15. We celebrate our Independence Day. We remember freedom fighters. We love our India. I am proud to be Indian. Thank you. காலை வணக்கம். நான் தான் வீரமங்கை வேலு நாச்சியார். தெரிந்த மூன்றெட்டு வீரம், தெரியாத மூன்றெட்டு பயம் என்ற வரிகளுக்கு சொந்தமானவன் நான் தான். வரலாற்றை படிக்கும் பெண்ணாக இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாக வாழ்ந்தவர் நான். சிவகங்கை சீமையின் பேரரசி. சுதந்திர போராட்டத்தில் ஒரு பெண்ணாக என் பங்கு இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. வந்தே மதரம், வந்தே மதரம், वंदे मातरम। नमस्कार, मेरा नाम शिवानिका है। सबसे पहले आप सभी को स्वतंत्रता दिवस की शुभकामनाएं। क्या कहानी कहानी है, क्या हिंदुस्तानी है। जय है, जय है, धन्यवाद। We celebrate it 15 August. Today is Independence Day. We thank our freedom fighters. We respect our national flag. We should be good citizens. We love our country. We are proud to be Indians. Thank you. வணக்கம். அண்ணன் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம், நேரு மாமாவின் நேர்மையால் கிடைத்த சுதந்திரம், வஉசியின் வலிமையால் கிடைத்த சுதந்திரம், காமராஜரின் கலியத்தால் கிடைத்த சுதந்திரம், பாரதியாரின் படைப்புகளால் கிடைத்த சுதந்திரம். சுதந்திர காற்றை சுவாசிப்போம். நன்றி. நம் நாடு இஸ்ரோ மூலம் பல சாதனைகள் புரிந்து வருகிறது. அறிவியல் மீது ஆர்வம், கடின உழைப்பை, விடாமுயற்சி இருந்தால் நாமும் பெரிய சாதனைகள் படைக்கலாம். கனவு கண்டுள்ள நனவாக்க முயற்சி செய்வது. நான் நன்றாக படித்து நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விஞ்ஞானியாக வருவேன். கனவு காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், சாதித்து காட்டுங்கள், சாதித்து காட்டுங்கள். திக்கும் தென்மொழி திக்கட்டும் பரவட்டும் முத்துமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். மரத்தின் வேர்போல் இருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, அம்மரத்தின் கிளைகளாயிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, அதில் மலரும் பூக்களாயிருக்கும் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ரத்தம் சிந்தி வளர்த்த கை, எத்தனை எத்தனை இழந்தவை, சித்தங்களாக வகுத்தர யுத்தங்களாக நடந்தவை.
எங்கள் பாரத தேசத்திலே எத்தனை ஆண்டுகள் ஆயினும் பாரதம் படைத்த இந்த 3 இளைஞர்களை பாருங்கள். நான் வல்லரசான இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர்கள் என்போர் வெறும் மக்கள் தொகையல்ல. அவரது பேராற்றல், அவரது திறன் அவரை இந்தியாவின் வேறுபனை மனிதராக பின்னாடு குடியரசுத் தலைவராக உருவாக்கியது. விடுதலை போராட்ட வீரன், இந்திய விடுதலை போராட்டத்தில் என்னுடைய தியாகம் செய்தேன். என்னுடைய போராட்டம் என் கையில் பிடித்த கொடியை இழந்தது. நன்றி. அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வெற்றி பெற்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. நன்றி.